சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அமைச்சர் மனைவி அரசாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் சொன்னபடியே உங்கள் மருமகளை நல்லபடியாக பரீட்சை எழுதி நம்ம கட்சிக்கு நல்ல பேரை உண்டு பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம கட்சியை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. இதை கேட்ட தலைவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்களை நேரடியாக வந்து பார்க்கணும்னு சொன்னார். ஃப்ரீயாக இருக்கையில் நாங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். எப்போ வேணாலும் தலைவரும் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறாரு அரசாங்கம். அதுக்கப்புறம் இப்போ உங்கள் மருமகளுக்கு எப்படி இருக்குது? காலை அடிபட்டு இருந்துச்சு, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்கிறாப்புல. பரீட்சையெல்லாம் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டால, இனி எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிறாப்புல. இல்லை, இப்போ மெடிக்கல் கேம்ப் ஒன்று இருக்காம்ல, அதுக்கு கூட்டிகிட்டு போனோம், அங்கே பரீட்சை எழுதணும்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 2-3 பரீட்சை இருக்கான் இங்கே அப்படின்னு சொல்லவும், அப்படியா, எந்த ஊர் அப்படின்னவும், சிறுமலை அப்படிங்கிறாங்க. அங்கே தான் இப்போ நம்ம கலெக்டர் வந்து அங்கே அந்த கேப்பில் திறந்து வைக்க போகிறாங்க. வேணா நீங்களும் போங்களேன், நம்ம கட்சிக்கு இன்னும் வந்து நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அம்மா, அது வந்து இல்லை அமைச்சரே, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போத்தான் கேட்குறாங்க, என்ன சொன்னாங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. தலைவர் மனைவி என்னையும் போக சொல்கிறாங்க தமிழோட அப்படின்னு சொல்லவும் ரொம்ப அப்போத்தான் சந்தோஷப்படுது. அப்போ தான் சொல்கிறாங்க, ஏப்பா அங்கே என்னமோ சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்களே, நம்மளும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கோம், எல்லாருமா குடும்பத்தோடு போய் அங்கேயும் நம்ம வந்து சுற்றியும் பார்த்துட்டு தமிழும் பரீட்சை எழுதுன மாதிரி இருக்கும், நீயும் வந்து அங்கே மெடிக்கல் கேம்பில் திறந்து வச்ச மாதிரியும் இருக்கும், நம்ம எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. சேதுக்குத்தான் இன்னும் இவ்வளோ தூக்கி சுமக்கணுமேன்ட்டு பயத்திலே போகிறாரு. வேற வழி இல்லை, அப்பாவே சம்மதிச்சிட்டாரு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகிறாரு. அங்கே போனதும் அதே மாதிரி கலெக்டரும் வந்துடுறாங்க. மெடிக்கல் கேபினும் திறந்து வச்சுட்டு அமைச்சரை பார்த்து, கலெக்டர் அம்மா அவங்களையும் 4 வார்த்தை அந்த கட்சியை பற்றி நல்லதாக பேசுகிறாங்க. சரின்ட்டு அவங்களும் பேச்சை முடிச்சுக்கிட்டு இங்கே ரூமுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததும் சுற்றி பார்க்கவும் போகிறாங்க. ஈஸ்வரியும் சாவுத்திரியும் சொல்கிறாங்க, இங்கேயாவது இவ்வளோ பரீட்சை எழுத விடாமல் தடுக்கலாம்னா, எல்லாரும் குடும்பத்தோட கூடவே வந்துட்டாங்க, இப்பயும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, சரி 4 நாள் இருக்குல்ல, ஏதாவது ஒன்று நடக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக மனசுக்குள்ள கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுது. தமிழை எப்படியாவது இங்கேயும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேது தமிழை கூட்டிக்கிட்டு அப்படியே வீல் சேரில் வச்சு, இந்தா அந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு வா, நீங்கள் 2 பேரும் போங்க, எதுக்கு எல்லாரையும் கூட கூட்டுக்கிட்டே திரியிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாப்புல. ஐயா சேது, மாசமாக இருக்கையில் அதுக்கு ஆசைப்பட்டதை நம்ம கூட்டி கொண்டு போய் காட்டணும், இப்படி இடங்கள்லாம் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. வேற வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறாரு வீல் சேரில் வச்சு. அப்போ பார்த்து கொடைக்கானலில் காட்டுச்சி அம்மன் கோயிலில் ஏற்கனவே அந்த அம்மாவை பார்த்துருப்பாங்க. தமிழ் வந்து உண்மையிலே மாசமாக இருக்க மாட்டாங்க, அவங்க அம்மானால பொய் சொல்லி மாசமாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, தமிழை பார்த்து சொல்கிறாங்க, உன் வகுத்தில் இருக்கிறது பெண் குழந்தை தான், உன் மாமியாரே வந்து உன் வகுத்தில் பிறக்க போகிறாங்கன்னு சொல்லவும், அதை கேட்டு ரொம்பவே சேது சந்தோஷப்படுவார். ஆனால் அதுக்கப்புறம் அது பொய்ன்னு தெரிஞ்சதும் தமிழை வெறுக்க ஆரம்பிப்பார். அந்த அம்மாவத்தையும் இப்போ 2 பேரும் பார்த்துருப்பாங்க. அப்போ தமிழ் போய் கேட்குறாங்க, அம்மா எங்களை யாவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுதுமா, நீ வந்து அந்த அரசாங்கத்துடைய மகனும் மருமகனும் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இப்போ நான் உண்மையிலே மாசமாக இருக்கேன், ஆனால் என் வீட்டுக்காரு என் மேலே வந்து சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லவும், என்னது உன் மேலே சந்தேகப்படுறானா அப்படின்னவும், எதை வச்சு சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை என் வகுத்தில் இருக்கிற குழந்தை அவர் குழந்தை இல்லைன்னு ஒரு சந்தேக பார்வையிலே இருக்காரு அப்படின்னவும், ஏப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லி சேதுவை கூப்பிட்றாங்க. சேதுவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இப்போ அவள் வகுத்தில் சம்மந்திருக்குது உன் குழந்தை தான் அப்படின்னவும், எப்படிம்மா நம்புறது, இதுக்கு முன்னாடி இப்படி தான் சொன்னீங்க, அப்போ மாசமாகவே இல்லை, மாசமாக இருக்கா, உங்கள் அம்மா தான் வந்து பிறக்க போகிறான்னு சொன்னீங்க, இப்பையும் அதே மாதிரி தான் சொல்கிறீங்க, இப்போ அவள் உண்மையிலே மாசமாக இருக்கா, இருந்தாலும் இது ஏன் பிள்ளைன்றது நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, நீ ஒரு டைம் காட்டுக்குள்ளே சிக்கி இருக்கையில் ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்து கிடந்த, அப்போ எந்திரிக்க முடியாமல் இருக்கையில் உன் பொண்டாட்டி தான் வந்து உன்னைய காப்பாத்துச்சு, அந்த நேரம் அங்கே ஒரு மரத்து மேலே ஒரு மந்திரப்பழம் உங்கள் மேலே வந்து விழுந்துச்சு, அந்த பழத்தை சாப்பிட்டுத்தேன் அங்கே நீங்கள் மயக்கமாகி அந்த நேரத்தில் தான் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்க, அந்த கருவில் உருவானது தான் இப்போ இவ வகுத்தில் சம்மந்திருக்குது, இது ஓம்புள்ள தான்
அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. ஆமாப்பா, இது ஓம் பிள்ளை தான், அதுவும் ஒரு பிள்ளை இல்லை, ரெட்டை குழந்த அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்ல சொல்ல சேதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதில் ஒரு குழந்த உங்கள் அம்மாவே உனக்கு வந்து பிறக்க போகிறாப்பா, நீ சந்தோஷமா போ, இது சத்தியமாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சேது.